தேனி கலெக்டர் அலுவலக கூட்ட அரங்கில் 22ஆம் தேதி பகல் 12 மணி அளவில் நடந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் வனத்துறையினரை கண்டித்து விவசாயிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அரங்கத்தில் பரபரப்பு நிலவியது. தேனி மலை மாடுகளை வனப்பகுதியில் மேய்ச்சலுக்கு அனுமதிக்காததை கண்டித்து விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் வனத்துறையினரை கண்டித்து விவசாயிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் மகாலட்சுமி தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் சாந்தாமணி, மாவட்ட ஆட்சியரின் பொது நேர்முக உதவியாளர் முத்துமாதவன் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க விவசாயிகள் பேசுகையில், முல்லை பெரியாறு அணையில் போதிய தண்ணீர் இருப்பில் உள்ளதால் தந்தை பெரியாறு, பிடிஆர் கால்வாய்களில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்றும், நீர்வரத்து ஓடைகளில் குப்பை கழிவுகளை கொட்டுவதை தடுக்க வேண்டும் என்றும் கூறினர். இதற்கு பதிலளித்து மாவட்ட வருவாய் அலுவலர், இந்த கால்வாய்களில் வழக்கமாக அக்டோபர் 1ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படும். தற்போது முன்கூட்டியே கால்வாய்களில் தண்ணீர் திறக்க அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும். நீர்நிலைகளில் குப்பை கொட்டுவதை சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் கண்காணித்து தடுக்கப்பட வேண்டும் என்றார். பின் விவசாயிகள் வனப்பகுதியில் மலைமாடுகளை மேய்ச்சலுக்கு அனுமதிக்காததால் நாட்டு மாட்டினம் அழியும் நிலை உள்ளது என்றனர். இதற்கு வனத்துறையினர், வன பாதுகாப்பு சட்டத்தின்படி வனப்பகுதியில் மாடுகளை மேய்ச்சலுக்கு அனுமதிக்க முடியாது என்றும், 2006 வன உரிமை சட்டப்படி கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேல் மலை கிராமங்களில் வசித்து வரும் பழங்குடியினர் பாரம்பரிய வன விவசாயிகள் உரிய ஆதாரங்களை சமர்ப்பித்து விண்ணப்பித்தால் மட்டுமே அவர்களுக்கு வன உரிமைகள் வழங்கப்படும் என்றனர். இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த விவசாயிகள் வனத்துறையினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து வனத்துறை சார்பில் தனியே ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என மாவட்ட வருவாய் அலுவலர் கூறினார்.